இந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற அன்று லசந்த விக்ரமதுங்க என்ன செய்திருந்தாருன்னு சொன்னா, தன்னை ஃபாலோ பண்ணி வந்த அந்த மோட்டார் பைக்கினுடைய வாகன இலக்கத்தை வந்து என்ன செய்தார், தன்னுடைய அந்த நோட் புக்ல வந்து குறிப்பிட்டிருந்தார். சோ இந்த டிஐஜியுடைய கண்காணிப்புல இருந்த இந்த நோட் புக் வந்து என்ன செய்தா காணாமலாக்கப்பட்டது. இலங்கையுடைய சட்டத்தரணிகள் சங்கம் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கமும் இலங்கையுடைய அமைச்சரவையும் சட்டமா அதிபரால எடுத்திருக்கின்ற இந்த முடிவை வந்து என்ன செய்ய கூடாதுன்னு சொன்னா, அவங்க இதை வந்துட்டு கேள்விக்குட்படுத்தக்கூடாது. இந்த முடிவுல வந்துட்டு அவங்க என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வச்சு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று என்ன செய்ய எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் பாத்தீங்கன்னா, சட்டமாதிபர் இந்த 3 குற்றவாளிகளை விடுதலை செய்வது தொடர்பாக எடுத்த முடிவுல வந்துட்டு இலங்கையினுடைய கேபினட் வந்து தலையிடக்கூடாது. அப்படி தலையிடுவது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில அது சட்டமாதிபர் திணைக்களத்தினுடையும் சட்டமாதிபருடைய இண்டிபெண்டன்ஸ்ல வந்து தலையிடுவதாக அமையும். இலங்கையுடைய ரூல் ஆஃப் லோக்கு வந்து அது என்ன செய்யும் சொன்னா ஒரு பாதகமாக இருக்கும் என்ற அடிப்படையில வந்து இந்த விடயங்களை அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது.